சோழ நாட்டின் காவலன். பகுதி 1. சூழ்ச்சியின் நிழல். அத்தியாயம் 6. படைத்தலைவர் பிரம்மராயர். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்துகள் நிறைந்த பாதையில் நம்பிக்கை மட்டுமே ஒரு வீரனுக்கு துணை. வீரபாகுவின் மனதில் தன் நாட்டின் மீதும் தன் மன்னரின் மீதும் கொண்ட நம்பிக்கை மட்டுமே அவனை முன்னோக்கி இயக்கியது. சத்திரத்தில் நடந்த கொடிய சம்பவத்திற்கு பிறகு அவன் உறக்கத்தையும் ஓய்வையும் முற்றிலுமாக துறந்தான். அவன் கண்கள் எதிரிகளை தேடின, அவன் செவிகள் அபாய ஒலிகளை கேட்க தயாராக இருந்தன. இரவு முழுவதும் இடைவிடாது பயணம் செய்த வீரபாகு அடுத்த நாள் நண்பகலில் தன் பயணத்தின் இலக்கை அடைந்தான். அவன் கண் முன்னே பறந்து விரிந்த வைகை ஆற்றின் கரையில் வானுயர கோட்டை மதில்களுடன் கம்பீரமாக நின்றது சோழர்களின் எல்லை கோட்டை. அது சாதாரண கோட்டை அல்ல, பாண்டிய நாட்டுடனான எல்லையை காக்கும் ஒரு வலிமையான அரண். கோட்டையின் உச்சியில் சோழர்களின் புலி சின்னம் பொறித்த கொடி காற்றில் பெருமையுடன் அசைந்தாடிக் கொண்டிருந்தது. கோட்டையின் தலைவாயிலில் ஈட்டிகளும் வாள்களுமாக நின்றிருந்த காவலர்கள் வேகமாக வந்த வீரபாகுவை கண்டு தடுத்து நிறுத்தினர். அவர்களின் விழிகளில் இருந்த கூர்மையும் தோரணையும் அவர்கள் எவ்வளவு பயிற்சி பெற்றவர்கள் என்பதை காட்டியது. நில், யார் நீ? இந்த அவசரத்தில் எங்கே செல்கிறாய் என்று ஒரு காவலன் அதிகாரமாக கேட்டான். வீரபாகு குதிரையிலிருந்து இறங்கினான். பயணக் களைப்பும் இரவின் போராட்டமும் அவன் தோற்றத்தை மாற்றியிருந்தன. அவன் உடைகள் சேராகியிருந்தன, முகத்தில் சிறு காயத்தின் வடு தெரிந்தது. ஆனால் அவன் விழிகளிலிருந்த தீக்ஷண்யம் குறையவில்லை. நான் தஞ்சையிலிருந்து வருகிறேன். படைத்தலைவர் பிரம்மராயர் அவர்களை உடனடியாக சந்திக்க வேண்டும். இது அரச மந்தனம் என்றான் வீரபாகு தன் குரலில் உறுதியை நிலைநிறுத்தி. அவனது தோற்றத்தையும் அவன் பேசிய விதத்தையும் கண்ட காவலர்களுக்கு சிறு குழப்பம். அப்போது வீரபாகு தன் மேலங்கியிலிருந்து தஞ்சையில் நூற்றுவர் தலைவர் கீர்த்திவர்மன் கொடுத்த சிறிய இலச்சினையை காட்டினான். அது சோழர்களின் சிறப்பு தூதுவர்களுக்கான அடையாளம். அந்த இலச்சினையை பார்த்ததும் காவலர்களின் முகத்தில் இருந்த கடுமை மறைந்து மரியாதை குடிகொண்டது. அவர்கள் உடனடியாக வழிவிட்டு தலை வணங்கினர். மன்னிக்க வேண்டும் வீரரே, உள்ளே செல்லுங்கள், படைத்தலைவர் தன் மாளிகையில் இருப்பார். வீரபாகு கோட்டைக்குள் நுழைந்தான்.